சூரிய தசைக்கான பலனை பார்க்க போகிறோம். யாருக்கு? மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. லக்னத்துக்கு முழுமையாக எடுத்துக்கலாம், ராசிக்கு இது ஓரளவு பொருந்தவங்க, ஒரு 50% பொருந்தும். இங்கே பாருங்க, சூரிய தசைக்கு முழுமையான பலன்களை பார்க்க போகிறது இல்லைங்க. சூரிய தசை உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்கும். சூரிய தசை ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருக்கா, ரொம்ப பின்னடைவாக இருக்கும். ஆக அந்த மிக சிறப்பான நிலை, மிக கவனமாக இருக்க வேண்டிய நிலை, இந்த 2 எக்ஸ்ட்ரீமை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அவர் ஒவ்வொரு இடங்களில் அமர்ந்தால் எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சூரிய தசை எங்கு இருந்தால், எந்த அமைப்புகளில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சூரியன் பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அமர்வது மிகப்பெரிய யோகமாக கருதப்படுகின்றதுங்க. அந்த வகையில் மிதுன லக்னத்திற்கு சூரியன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்படின்னு வச்சுக்கோம். 3ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்று சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் அமர்றார். இந்த தசை உறுதியாக நன்மையை செய்யும், உறுதியாக செய்யும், ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இதே சூரிய தசை அப்படியே 6ஆம் இடத்துக்கு வாங்க. 6ஆம் இடத்தில் சூரியன் விருச்சகத்தில் அமர்ந்து புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் அமர்றார். இந்த தசை அப்பவும் நன்மை செய்யும், உத்தியோக ரீதியான நன்மைகளை செய்யும். சரி, அப்படியே 10ஆம் இடத்துக்கு வாங்க. திக்பலம் அடைகிறார், மீன வீட்டில் திக்பலம் அடைகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறார். சனி கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோ, இல்லை 6ல் விருச்சகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோ, இல்லை 5ல் துலாத்தில் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த தசை மிகப்பெரிய பதவிகளை கொடுக்கும், நல்ல உயரங்களில் அமர வைக்கும். அப்படியே ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோ, இந்த தசை தொழில் பண்ணி நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட வச்சிரும், தொழிலில் நல்ல பெரிய ஆளாக வர வச்சிரும், தொழில் மூலயமா பணத்தை சம்பாதிச்சு சொத்து சேர்க்க வச்சிரும். அந்த மாதிரியான ஒரு தசை. திக்பலம் ஆயிட்டாராங்க, நல்ல மதிப்பு மரியாதையை கொடுத்துட்டு போயிடும், சிறப்பாக இருக்கும். இங்கேயே பூரட்டாதியிலேயே நிற்கிறார். குரு 10ஆம் இடத்துலேயே வளர்த்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, சூரியனோட சேர்ந்து நல்ல பதவிகளை கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு நல்ல தசையாக அமையும். அப்படியே 11ஆம் இடத்துக்கு வாங்க. 11ஆம் இடத்துல அவர் பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறார். மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறார். பூர்வீக சொத்துக்கள், காதல், திருமணம் அப்படின்னு அழகான அமைப்புகளை இந்த சூரிய தசை கொடுத்துட்டு போயிடும். பூர்வீக சொத்துக்கள், தகப்பனார் வழியிலேருந்து சிலவற்றை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும். அசட் அந்த பூர்வீகமாக வச்சுக்கிட்டு இருந்தது உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு தசை. இப்போ நம்ம சொன்ன இந்த பலன்களுக்கு எங்கேயும் இவருக்கு சனி ராகுவின் தொடர்பு மட்டும் கிடச்சிடக்கூடாது. சனியின் பார்வை, சனியின் நினைவு, ராகுவின் தொடர்பு இப்படி கிடச்சிடக்கூடாது, இல்லாமல் இருக்கணும். தனிச்சிருந்தால் கூட பரவாயில்ல. குருவின் தொடர்பு, சுக்கிரனின் தொடர்பு கிடைக்குது, கூடுதலான நன்மைகள். ஒரு வீடு கிடைக்க வேண்டிய இடத்துல 1.5 வீடு கிடைக்கும். 1.5 வீடு எப்படிங்க கிடைக்கும்? ஒரு பெரிய வீடு, ஒரு சின்ன வீடு கிடைக்குங்க. ஆக அந்த வீடுங்கிறது பெருசு. ஆக அந்த அளவு அதிகரிக்கும் அந்த குரு சுக்கிரனுடைய தொடர்பு வர. சனியின் பார்வை வந்துருச்சு, தாமதமாக கிடைக்கும், இல்லை அளவு கம்மியாக கிடைக்கும், இல்லை பிரச்சனையோடு கிடைக்கும், அப்படி அந்த மாதிரி. ஆக சனி ராகுவின் தொடர்பு இன்றி குரு சுக்கிரனின் தொடர்போடு இருந்தால் ரொம்ப சூப்பர். இது உச்சபட்ச நன்மைகளை செய்கின்ற இடம். உச்சபட்ச தீமையான இடம் அப்படிங்கிறது எங்கே? மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. சூரியன் இப்படி இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. சூரியன் 3ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல அமர்றார் அப்படின்னு வச்சுக்குவோம். விருச்சக வீட்டில் அமர்றார். இப்போ தான் நன்மைன்னு சொன்னீங்க, நன்மை தான். அவர் அமர்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் இல்லை. 6ஆம் இடத்தில் அமர்கிறார். அனுச நட்சத்திரத்தில் அமர்றார். இப்போ சனி 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று பலமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம், மகரத்தில். இந்த தசை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும். 3, 6, 8 தொடர்பை ஒரே சமயத்தில் ஏற்படுத்துது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும். ஆக அதில் கவனமாக இருந்துக்கணும். அப்படியே மகர வீட்டுக்கு தள்ளுங்க. 8லேயே அமர்ந்துட்டார். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் அமர்றார். மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் மிதுனத்திற்கு 8ஆம் இடத்துல அமர்றார். அந்த தசை உடல் ரீதியாக பெரும் நோயையோ அல்லது தொழில் ரீதியாக மிகப்பெரிய சரிவையோ கொடுத்து பொருளாதாரத்தில் சிக்க வச்சிடும். ஆக இந்த 2 அமைப்புகள் அமருகின்ற பொழுது மட்டுமே மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிக கடுமையான தீமைகளை இந்த தசை செய்கின்றது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். இப்போ இங்கே கூடுதலாக சனியோட தொடர்பு கிடச்சிருச்சு, கடுமை இன்னும் கூடுதலாக இருக்கும். ராகுவின் தொடர்பு கிடச்சிருச்சு, கோர தாண்டம் ஆடுவார் சூரியன். ஆக இப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த தசையை கட்டுப்படுத்துறது எப்படி? நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது மனிதர்களால். அதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு நம்ம வந்துடணும். சிவ வழிபாடு செய்யணும் இந்த காலகட்டங்களில். தகப்பனார் வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு தான தர்மங்கள் செய்யணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும். பித்தூர் கடமைகளை முன்னோர் கடமைகளை முறையாக செய்யணும், குலதெய்வ வழிபாடுகளை சரியாக செய்யணும். அப்படி செய்கின்ற பொழுது
தீமையான அமைப்புகளில் இந்த தசை இருந்ததுன்னா தீமைகள் குறையும். இது ஒன்று தான் வழி, அதை பார்த்துக்கணும். ஆக உச்சபட்ச நன்மைகள் மிதுன லக்னத்துக்கு எங்கே, உச்சபட்ச தீமைகள் மிதுன லக்னத்துக்கு எப்படி இருந்தான்னு பார்த்துட்டோம். இதில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்றாற் போல் நகர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. சரிங்களா? ஆக எதிர்மறையான அமைப்புகள் இருக்குது, பெரிய முதலீடுகள் போடாதீங்க, உணவு கட்டுப்பாடோடு இருந்துங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அப்படி இருந்துக்கிறது உங்களுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. சரிங்க, இது நம்ம ஒரு சின்ன டிப்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடுகளில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.